ஹை வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரா தன்னோட பொண்ணு பூமி தான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோபா சந்திராவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் சோபா சந்திரா ரூபத்தில் பூமி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ரொம்பவே சந்தோஷப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அபூர்வா இதெல்லாம் கேட்டுட்டு செம்ம கடுப்பாகிறாங்க. இவ்வளோ நாள் நான் இந்த வீட்டில் இருக்கேன், என்னை விட அந்த சோபா சந்திரா தான் உங்களுக்கு பெருசாக தெரியறாளா அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் இருக்கும்போது நட்சத்திரா வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மம்மி நடக்குதுங்க, இந்த சொத்து எல்லாத்துக்குமே நான் ஒருத்தி தான் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா இப்போ என்னன்னா பூமி வந்து எல்லாத்துக்குமே சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாத நட்சத்திரா, கண்டிப்பா இந்த சொத்து எல்லாத்தையுமே நான் பூமி பேருக்கு போக விட மாட்டேன், இது எல்லாமே உனக்கு சொந்தம் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அபூர்வாவை சமாதானப்படுத்துறாங்க. அப்பதான் அபூர்வா ஒரு முடிவு பண்றாங்க, சந்திராவுக்கு மட்டும் பூமி ககனை விரும்புறது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு அவளை துரத்திடுவாரு. அதனால நம்ம ஒருத்தைய செட் பண்ணி எப்படியாவது அந்த அலுமினிய ஃபேக்டரிக்குள்ள ககன் பூமி ரெண்டு பேருமே ஒரு ராத்திரி தனியா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சந்திரா கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை ரெடி பண்றாங்க. அந்த லேடியும் சந்திரா கிட்ட போய் பேசுறாங்க, நீங்கள் சோபா சந்திரா இடத்துல பூமியை வச்சு பார்க்குறீங்க சரி, ஆனால் பூமி ககன் கூட ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக ஒரு அலுமினியம் ஃபேக்ட்ரிக்குள்ளே இருந்தா அதை பற்றி நியூஸ்லலாம் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த குடும்பம் மானமே போச்சு, அதுக்கு என்ன இப்போ பதில் சொல்ல போகிறீங்க சந்திரா அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்ட சந்திரா பயங்கரமாக ஷாக் ஆகி அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போது நம்ம சந்திரா வந்து அபூர்வா கிட்ட கேட்குறாங்க, என்ன அபூர்வா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான், மீடியா ஃபுல்லாகவுமே நம்ம குடும்பத்தை பற்றி ரொம்பவே தப்பாக பேசினாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ககன் தான் ஏதோ பிளான் பண்ணி பூமியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போ பூமியை மட்டும் அவன் கல்யாணம் பண்ணானா இந்த சொத்து எல்லாமே அவன் பேருக்கு போயிடும்ல, அதுக்காக தான் இவன் ஐடியா பண்ணி பூமியை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திராவுக்கு செம்ம கோபம் வருது. அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை சுட்டு போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ கேபி வந்து சந்திராவை தடுக்கிறாங்க, இங்கே பாருங்க சந்திரா, நீங்கள் கொல்லணும்னா என்னைய கொல்லுங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். அபூர்வா இவ்வளோ சொல்கிறாங்களே பூமியை கொல்றதுக்கு ஆள் அனுப்புனா அபூர்வா, அவங்க கிட்டலாம் இருந்து ககன் தான் பூமியை காப்பாற்றி அந்த அலுமினியம் ஃபேக்ட்ரிக்குள்ளே பூமியை பத்திரமா வச்சிருந்தானே தவிர வேற எந்த தப்பும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட அபூர்வா வந்து கேபி கிட்ட சொல்கிறாங்க, என்ன கேபி என் மேலே மறுபடியும் பழிய தூக்கி போட ஆரம்பிச்சிட்டிங்களா, என்கிட்ட அடி வாங்கினதெல்லாம் பத்தாதான், இன்னும் அடி வேணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக அபூர்வா பேசிக்கிட்டு இருக்க. அப்போது கேபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சந்திரா, உங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாமே மறந்து போயிடுச்சு, இந்த அபூர்வா பண்ணதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களாம் தாங்கவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இதில் முடிவெடுக்க போகிறது பூமி தான், பூமி நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நான் ககனை பார்த்து தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சந்திராவும் ககன் கூட பேசுகிறதுக்காக பூமியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சந்திரா பூமி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா பூமி, உனக்கு நான் முக்கியமா ககன் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நான் இப்போ தான்ப்பா உங்களுக்கு பொண்ணுன்ற விஷயமே தெரிய வந்துச்சு, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு அடைக்கலம் கொடுத்தது ககனோட ஃபேமிலி தான், அதனால அந்த ஃபேமிலிக்கு நான் என்றைக்குமே துரோகம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ககனும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அப்போது பூமி போயிட்டு ககன் கூட பேச போவாங்க. அப்போது பூமி நம்ம ககன் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இருந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வந்துடுச்சு, தெரிய வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நாங்கள் எப்படியாவது மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த அபூர்வா மீடியாவில் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்பா கிட்ட காட்டிட்டா, அதனால தான் அப்பா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நீ ககனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா, உனக்கு எதில் விருப்பம் இருக்குது, என் கூட இருக்க விருப்பமா இல்லை ககன் கூட தான் நீ போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பூமி ககன் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ககன் சொல்கிறாங்க பூமி கிட்ட, நான் தான் சொன்னல பூமி, உங்கள் அப்பா மட்டும் கோமாலேருந்து வந்துட்டாருன்னா கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கும் ஒத்துக்கவே மாட்டார், என்ன நடந்தாலும் சரி உங்கள் அப்பா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்க மாட்டார், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ககன், என்னால் உங்களை மறக்கவே முடியாது, என்ன நடந்தாலும் சரி நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, ககன் நான் என் வீட்டை மீறி வரவும் முடியாது, இப்போதான் நான் வந்து அவரோட பொண்ணு அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தெரிய வந்துச்சு, அதனால அவர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார், அவரோட பொண்ணு அவர் பேச்சை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா அது அவருக்கு ரொம்பவே அசிங்கமாயிடும், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக எங்கள் அப்பா கிட்ட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மந்தம் வாங்கிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது பூமி ககன் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம சந்திரா தூரத்துலேருந்தே பார்க்குறாங்க. அப்போ சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, என்ன பூமி நீ ககனை இந்த அளவுக்கு விரும்பிக்கிட்டு இருக்க,
ஆனால் அவனுக்கும் எனக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீ எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி சந்திரா தூரத்துல இருந்து பூமியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ககன் பூமி கிட்ட சொல்றாங்க, சரி பூமி, இப்போ நீ கிளம்பு, கண்டிப்பா உங்க அப்பா கிட்ட நல்ல முடிவா கேட்டுட்டே என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போதான் நம்ம சந்திரா வந்து பூமியை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போது அபுரா வந்து சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்க சந்திரா, அந்த பூமி கண்டிப்பாக ககனை தான் கல்யாணம் பண்ணிப்பா. ஏன்னா மீடியாவில் இவங்களோட விஷயம் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கப்ப ககன் வந்து மறுபடியும் எல்லாருக்குமே இன்டர்வியூ கொடுத்து எந்த வாயால் எங்களை பற்றி தப்பு தப்பாக எழுதுனீங்களோ அந்த வாயாலேயே எனக்கும் பூமிக்கும் கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ககன் பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறதா மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டான். எனக்கு என்னமோ அந்த ககன் வந்து இந்த சொத்துக்காக தான் ஆசைப்படுறானோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சந்திரா கிட்ட அபூர்வா ஏற்றி விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சந்திரா அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும், பூமியும் ககனை விரும்பிக்கிட்டு இருக்காளே, என் பொண்ணோட ஆசையும் என்னால் நிறைவேற்ற முடியாமல் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே பூமி வேற யாரையாவது விரும்பி இருந்தா நான் கல்யாணத்துக்கு அப்ஜெக்ஷன் சொல்லவே மாட்டேன், 2 பேருக்குமே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். ஆனால் பூமி விரும்புறது என்னோட பரம்ப எதிரி ககன், அவனை போயிட்டு இவ விரும்பிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இதை கேட்டால் அபூர்வா வந்து மனசில் நினைக்கிறாங்க, நீங்கள் பூமியை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளணும், அந்த அளவுக்கு நான் அவளை அசிங்கப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா ஒரு பக்கம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, பேசாமல் நம்ம பூமியை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவோம், ஏன்னா கண்டிப்பாக பூமி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சந்திரா கிட்ட தான் சொல்லுவா. அதை சந்திரா ஏற்றுக்கவே மாட்டார். உனக்கு ககன் தான் வேணும்னா தயவு செஞ்சு நீ ககன் வீட்டுக்கே போன்னு தான் சொல்லுவார். அதனால நம்மளே போயிட்டு பூமியை கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் பூமியை கூப்பிடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போது சந்திரா ககனை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போது பூமி கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாரு பூமி, உங்கள் அப்பாவுக்கு என்னை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, ஆனால் உன்னோட முடிவு என்னங்கிறத என்கிட்ட நீ தெளிவாக சொல்லிட்ட, அப்போனா நீ என் கூட வர்றது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூமி வந்து அப்படியே நிற்கிறாங்க. ஒரு பக்கம் சந்திராவை பார்க்குறாங்க. சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருமா பூமி, என்னை விட்டு போயிடாதம்மா, இத்தனை வருஷம் கழிச்சு நீ என் கையில் கிடச்சிருக்க, இப்போ என்னன்னா அப்பா விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே எமோஷ்னலாக பூமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ககன் வந்து பூமியை கூப்பிடுறாங்க, பூமி வா என் கூட வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட அப்போ நம்ம பூமி திரும்பி சந்திராவை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ககன், இன்னொரு பக்கம் சந்திரா, 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பூமி வந்து சந்திராவோட கையை விட்டுடுறாங்க, ககன் கூட தான் போகிறாங்க. ககனும் பூமியோட பேகெல்லாம் தூக்கிட்டு அப்படியே பூமியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அபூர்வா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் எது நடக்கணும்னு நினச்சனோ அது நல்லாவே நடந்துட்டுருக்கு. சந்திரா பழைசெல்லாம் மறந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நான் தான் அவரை கொலை பண்ணதுக்கு காரணமாக இருந்தேன் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்ச நைனியும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் நம்மளை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, இந்த பூமியும் ககன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ககனோடய போயிட்டா. அப்பாடா, எப்படியோ இனிமேட்டு நம்ம ரூட் கிளியர், இனிமேட்டு இந்த சொத்தை நம்மளை தவிர வேற யாராலையும் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.